ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது, அப்ளை பண்ணி எப்படி வாங்குறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணிங்கன்னா, அப்படி இல்லைனா கவர்மெண்ட் ஜாப்பில் எதுவும் ஜாயின் பண்ணிங்கன்னா, இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. இது வந்து எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டில் உங்கள் மேலே வந்து எந்த ஒரு குற்ற நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுறதுக்கு இந்த சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இது எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து eservice.tnpolice.gov.in அப்படின்னு நீங்கள் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா சர்ச் ஆகி வரும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட் எடுத்துனே இருக்குது பார்த்தீங்களா, போலீஸ் வெரிஃபிகேஷன் சிட்டிசன் போர்ட்டல் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இந்த இதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணவே இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் எடுத்துனே இருக்குது பார்த்தீங்களா, நியூ ரெக்வஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி கைண்ட் அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். அந்த இதில் வந்து கீழே வந்து ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து சர்வீஸ் டைப்புன்ட்டு பார்த்தீங்களா, அதில் வந்து செல்ஃப் வெரிஃபிகேஷன் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து அடிக்கணும். அடிச்சுட்டு அந்த செக்யூரிட்டி கோடு அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த கேப்சா கோடு அடிச்சுட்டு நீங்கள் வந்து சென்ட் ஓடிபி அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி எடுத்து நம்ம வந்து வெரிஃபிகே பண்ணணும். இப்போ ஓடிபி வந்ததை நம்ம மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை வந்து அங்கே வந்து ஓடிபின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் அடிச்சுட்டு கீழே மறுபடியும் அந்த கேப்சா கோட் இருக்கு பார்த்தீங்களா, அதை அடிச்சுட்டு சப்மிட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். இந்த போர்ட்டலில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் போகிறப்ப பொறுமையாக இருங்க. ஏன்னா அது கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் வெயிட் பண்ணி பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக போங்க. இப்போ சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோமே இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துடும். இப்போ வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து ஸ்க்ரீனில் காமிக்கும். அப்படி எதுவும் அப்ளை பண்ணலைன்னா அதில் வந்து ஆட் நியூ ரிக்வஸ்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, கீழே அந்த இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோமே இப்போ வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஆஃப் தி அப்ளிகேண்ட் அப்படிங்கிற செல்ஃப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட நேம், அதுக்கப்புறம் வந்து உங்கள் அப்பா நேம், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் வந்து உங்களோட இமெயில் ஐடி இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் அடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து கரண்ட் அட்ரஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸ் வந்து அதில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக டோர் நம்பரோடு அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு அதுக்கு கீழே வந்து பெர்மனண்ட் அட்ரஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் வந்து உங்கள் பெர்மனண்ட் அட்ரஸ் சேம் அதே அட்ரஸ்னால் சேம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா புதுசாக வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணணும். அட்ரஸ் டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அட்டாச் ஃபோட்டோ அப்படின்ட்டு பார்த்தீங்களா, உங்களோட ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அப்லோடு கொடுக்கணும். அதில் வந்து கீழே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 50 MB தான் இருக்கணும். அதே மாதிரி உங்களோட ஆதார் கார்டோட ப்ரூஃப் வந்து ஸ்கேன் பண்ணி அதையும் வந்து அப்லோடு பண்ணணும். அது வந்து 100 KB இருக்கணும். இதுக்குள்ளே இருந்தால் தான் இதில் வந்து அட்டாச் ஆகும். அட்டாச் ஆகிட்டு அப்லோடு அப்படிங்கிறத கொடுத்துட்டு கீழே வந்து ஐ ஹேர் பை அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிற பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணிடணும். இந்த மாதிரி சேவ்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா கீழே வந்து அப்ளிகேஷன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆயிடுச்சு அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து அப்டேட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். இப்போ அப்டேட்டை கிளிக் பண்ணவுமே உங்களுக்கு வந்து ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அப்படின்ட்டு வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து மேலே இருக்க டீட்டெயிலாம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு விட கேட்குறாங்க. அது நீங்கள் எல்லாம் டீட்டெயில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு எஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் வந்து இப்போ கொடுத்துருங்க. கொடுத்தோமே இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நம்ம வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வரும். இப்போ இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வரும். போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்வீஸ் அப்படின்னு போட்டு கீழே வந்து ஃபீஸ் வந்து 500 ரூபா கட்டுற மாதிரி வரும். அதில் வந்து கீழே மேக் பேமெண்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இப்போ வந்து பேமெண்ட் பண்ணணும். மேக் பேமெண்ட்டை கிளிக் பண்ணோமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நெட் பேங்கிங், இன்னொன்று வந்து கிரெடிட் கார்டு. இதன் மூலியமாக தான் வந்து நம்ம வந்து கட்ட முடியும். இதை 2 யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த 500 ரூபா பணத்தை வந்து நம்ம வந்து கட்டிடலாம். நீங்கள் பணத்தை கட்டினோமே நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துட்டு PVR நம்பர் அப்படிங்கிற வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி வரும். அதை நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்த பிறகு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.